சிஸ்டர். உங்க பேர் என்ன? என் பேர் அந்தோணி அம்மாள். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் எத்தனை, பெண் பிள்ளைகள் எத்தனை? 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சுங்க சிஸ்டர். மூத்த மகளுக்கு எத்தனை பிள்ளைங்க? மூத்த மகளுக்கு 2 பிள்ளைங்க. ரெண்டாவது மகளுக்கு எத்தனை பிள்ளைகள்? ரெண்டாவது மகளுக்கு ஒரு பையன். அந்த பையனுடைய பேர் என்ன? நோவா. இந்த காலத்தில் எவ்வளோ லேட்டஸ்டான பேர் வைக்கிறாங்க. நீங்கள் அவனுக்கு நோவான்னு எப்படி பேர் வச்சிங்க? நோவான்னு பேர் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. அது வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுனது. யார் பேசுனாங்க தீர்க்க தரிசனமா? தீர்க்க தரிசனம் எங்கள் தம்பியின் மனைவி. அப்படியா? சரி சரி. என்ன சொன்னாங்க? அவங்க என் மகளுக்கு திருமணம் ஆகி 7 வருடம் குழந்தை இல்லைங்க. குழந்தை இல்லாத போது அப்போ நாங்கள் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க கர்த்தர் மூலியமா என் தம்பி மனைவி பேசினாங்க. என்னன்னு பேசினாங்க? சூர்யா என்கிற மகளுக்கு குழந்தை இருக்கும், ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு நோவான்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சூர்யா மாசமா இருந்தாங்களா? இல்லைங்க. மாசமா இல்லாத பொழுதே கர்ப்பம் ஆவாங்க. ஆண் குழந்தை தான் இருக்கும். அதுவும் அவனுக்கு நோவான்னு பேர் வைங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்புறம் என்னாச்சு? பிற்பாடு 1 வருடம் ஆயிடுச்சு. 1 வருடமா குழந்தை இல்லை. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு 1 வருடம் காத்திருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு கர்ப்பம் தரிச்சு நோவா. நல்லா நார்மல் டெலிவரி தானே? சரி, பரவாயில்ல. பிறந்தாங்க. அப்புறம் பேர் வைக்க போகும்போது அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இந்த பேர் வேணாம், வேற பேர் வைன்னு சொன்னாங்க. நாங்கள் வைக்க முடியாதுன்னு சொன்னோம். கர்த்தர் சொன்ன மாதிரி தான் வைக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆபத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்புறம் கடைசியாக நோவானே நீங்கள் பேர் வச்சுட்டீங்க. ஆமாங்க, நோவான்னு பேர் வச்சுட்டோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு சாட்சி. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிஞ்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வருடத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார். 25 வருடம் கழித்து அதை நிறைவேற்றினார். உங்கள் மகளுக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி சொல்லி 1 வருடம் கழித்து அதை நிறைவேற்றினார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினது போலவே அவனுக்கு நோவான்னு பேர் வச்சிருக்கிறீங்க. இப்போ நோவா என்ன பண்ணுறாரு? எத்தனாவது படிக்கிறான்? 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். பார்த்தீங்களா, கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போகாது. அவர் சொன்னார்னா அப்படியே அதை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. சொன்னால் கண்டிப்பாக செய்வார். ஆண்டவருக்கு தான் மகிமை சிஸ்டர். பிரைஸ் எல்லாம்.